ஏசாயா 26:8 ஒரு நல்ல தீர்க்க தரிசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்தும வாஞ்சியாயிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே இயேசுவே. இங்கே இடிக்கலாம், அங்க இடிக்கலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம், வியாதிகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நீ கசக்கப்படலாம், நீ நெருக்கப்படலாம், உன்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தலாம். ஆனா அத்தனையும் தாங்குகிற சக்தி எங்க இருக்கு தெரியுமா? மனசுக்குள்ள ஆண்டவர் மேல இருக்கிற வாஞ்சை இருந்துச்சுன்னா இவைகள் எதுவுமே ஒண்ணு செய்யாது. உன் நம்பிக்கை யார் மேல இருக்குதுன்னா இந்த நெருக்கம் எல்லாம் உன்னை பின்வாங்கி போக பண்ணிவிடும். உன்னுடைய வாஞ்சை யார் மேலேயோ இருக்கு, உன் பிள்ளை மேல இருக்கு, உன் மகன் மேல இருக்கு, உன் மகன் மேல இருக்குன்னா, அந்த மகன் உன்னை விட்டு போய்விட்டான் என்றால், உன்னை தூசித்து விட்டான் என்றால், நீ இந்த ரட்சிப்பை இழந்துருவேன். இயேசு இயேசு இயேசு, கர்த்தர் கர்த்தர், பரலோகம் பரலோகம், மோட்சம் மோட்சம், பிதா பிதா, தேவன் தேவன் என்று உன் இருதயம் துடிக்குமானால் இதையெல்லாம் நீ மேற்கொள்ளலாம். கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். தேவன் மேல நாம வாஞ்சையா இருக்க வேண்டும். இயேசு அப்படி இருந்தார். கிறிஸ்துவின் அன்பில் நடத்தல் என்பது முதலாவது கிறிஸ்து பிதாவின் மேல் வாஞ்சையாய் இந்த உலகத்தில் இருந்ததுனால தான் அத்தனை அவர் சகிக்க முடிந்தது, தாண்ட முடிந்தது, தாங்க முடிந்தது. ஆகையினால் உங்களுடைய என்னுடைய உறவு, வாஞ்சை, ஆசை எல்லாம் அவர் நாமம், அவருடைய சமூகம், அவருடைய ஐக்கியம், அவருடைய அன்பு என்று இருக்க வேண்டும் என்று முன்மாதிரியாய் இயேசு வாழ்ந்து சென்றிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நடப்போமாக.